ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம செஞ்ச ரோஸை அசம்பிள் பண்ணுவோம். நம்மளோட ரோஸ் ரெடியாக இருக்குது, நம்மளுடைய புற இதழ் ரெடியாக இருக்குது, நம்மளுடைய இலையும் ரெடியாக இருக்குது. ரைட். நம்ம இந்த பூ பண்ணும்போது கடைசியாக 13 குரோஷே போட்டு முடித்தோம் இல்லையா? அந்த சைட்லேருந்து தான் இப்போ நம்ம இதை ரோல் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த இடத்துல தான் 13 குரோஷே போட்டிருக்கோம். அதிகமாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த பக்கம் இல்லை, உள்பக்கம் இல்லாமல் இந்த பக்கத்துலேருந்து தான் ரோல் பண்ண போகிறோம். ஒரு பம்ப் வர மாதிரி இருக்கு இல்லையா? அந்த இடத்துலேருந்து தான் நாங்கள் ரோல் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு நம்ம க்ளூகன் யூஸ் பண்ண போகிறோம். க்ளூகன் உங்களுக்கு எல்லா கிராஃப்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. நல்லா ஹீட் பண்ணிடுங்க. நம்மளுடைய மெழுகு வந்து நல்லா உருகி வரணும். ரைட். கொஞ்சமாக அந்த இடத்துல க்ளூ பண்ணிக்கலாம். அந்த எட்ஜில் ஒரு ஸ்க்யூவர் எடுத்துருங்க. நீங்கள் கிராஃப்ட் வயர் கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்கணும். இலைக்கு எடுத்த மாதிரி மெல்லிசாக இல்லாமல் கொஞ்சம் கனமானதாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்க்யூவரை அந்த க்ளூவில் ஒட்டிட்டு நல்லா மடிச்சிருங்க. அந்த எட்ஜை வந்து நல்லா அழகாக மடிச்சிருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம க்ளூ போட்டு இந்த பூவை வந்து ரோல் பண்ணி எடுக்க போகிறோம். உள்ளுக்கையும் கொஞ்சம் போட்டுருங்க, அது நகராமல் இருக்கும். அப்போ தான் அந்த ஸ்க்யூவை. இப்போ நம்ம கடைசி லைன் இருக்கு இல்லையா? அந்த லைனில் தான் நம்ம க்ளூ பண்ணணும். க்ளூ வந்து ரொம்ப சூடாக இருக்கும், கவனமாக தான் ஹேண்டில் பண்ணணும். அந்த கேப்லலாம் சூடு வெளியில் வரத்துக்கு பார்க்கும். கவனமாக பண்ணுங்கள். இப்போ இந்த பூவை வந்து நாங்கள் இழுத்து இழுத்து ஒட்டாமல் அது போகிற போக்குலேயே மெதுவாக ரோல் பண்ணிட்டு வரணும். கடைசி லைனில் மட்டும் க்ளூ பண்ணுங்கள். இந்த பக்கம் அந்த பக்கம் போச்சு அப்படின்னா இந்த க்ளூ காயும் போது நமக்கு எல்லா பக்கமும் வெள்ளை வெள்ளையாக தெரியும், நல்லா இருக்காது, ஃபினிஷ் நல்லா வராது. ஸோ அந்த லைனில் மட்டும்தான் போடணும். எக்ஸ்ட்ராவாக அப்பப்போ அந்த க்ளூ காஞ்சி வரதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டே செய்யுங்க, நீட்டாக வந்துடும். நம்ம பூ பண்ணுறது பெருசு இல்லை, அதை ஃபினிஷிங் வந்து பியூட்டிஃபுல்லாக கொடுக்கணும். ஓகே, பாருங்கள், கடைசியாகவும் ஒட்டியாச்சு. இப்போ இந்த ஒரு இதழ் இருக்கு இல்லையா? அதையும் நாங்கள் உள்பக்கமாக ஒட்டிடலாம், இல்லைனா அது தனியாக பிரிஞ்சுக்கிட்டு தெரியும். இப்போ அதுக்கு அந்த சைடில் கொஞ்சம் கொடுங்க. உள்பக்கமாக க்ளூ வெளியவும் வந்துடக்கூடாது, உள்ளடக்கமாக அதோட ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக இழுத்து மற்ற இதழோட கீழே ஒட்டிடுங்க. பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குல்ல? பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஃபினிஷும் அவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். ரைட். இப்போ நம்ம செப்பல் ஒட்டலாம். இப்போ இதுக்கும் 2 பக்கம் இருக்குது இல்லையா? இந்த உள் பக்கமாக தான் நாங்கள் ஒட்ட போகிறோம். இது வெளிப்புறம், இது இந்த பக்கம் தான் க்ளூ பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ரோஸ்லேயே கொஞ்சம் க்ளூ போட்டுக்கலாம். என்னோடய க்ளூ ஸ்டிக் முடிஞ்சு போச்சு, பரவாயில்ல. ரைட். இப்போ மெதுவாக இந்த ஸ்க்யூவர் வழியாக இந்த கேப்பில் நம்ம ஏற்கனவே இந்த செப்பல் பண்ணும்போது ஒரு கேப் கொடுத்து தான் டைட் பண்ணணும். ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா அது உள்ளே போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம இதை இழுத்து ஒட்டினோம் இல்லையா? அந்த இடத்துல ஒரு இதழ் வர மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் அதை க்ளூ பண்ணி ஒட்டும்போது அந்த இடம் மறைஞ்சிரும், இன்னும் அழகாக இருக்கும். அந்த நீட் பார்க்குறதுக்கு நீட்டாக ஃபினிஷிங் ரொம்ப நல்லா வரும். இப்போ இதில் க்ளூ பண்ணும்போது கூட அந்த இதழில் இடத்துக்கு மட்டும் க்ளூ பண்ணுங்கள். அந்த ஒரு சின்ன மடிப்பு கடைசியில் விட்டுருங்க, அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா புற இதழுக்கும் நம்ம க்ளூ பண்ணி ஒட்டலாம். போட்டு அதோட முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இதை கையில் நீங்கள் கிளியர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். பாருங்கள், இப்போ நாங்கள் புற இதழையும் ஒட்டியாச்சு. அழகாக இருக்குல்ல? பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ரைட். இப்போ நம்ம இந்த ஸ்க்யூவரை மறைக்கணும். அதுக்கு கொஞ்சம் க்ளூ போட்டுக்கலாம். போட்டுட்டு க்ரீன் கலர், நம்ம எந்த கலரில் இலையும் செப்பலும் பண்ணமோ அதே கலர் அந்த ஊலே எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இப்படி பிடிச்சிக்கிட்டு கீழே நம்ம க்ளூ போட்டிருக்கோம் இல்லையா? அதில் நல்லா ஃபிக்ஸ் ஆகணும். அதில் நல்லா ஒட்டுற மாதிரி ஒரு 5-6 தடவை அந்த இடத்துல ரோல் பண்ணுங்கள். நல்லா சுற்றிக்கிட்டே வாங்க. வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு நம்ம அதை கொஞ்சம் 2 இல்லை 2.5 இன்ச்சுக்கு நாங்கள் ரோல் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இலையை இதோட ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸ்க்யூவரோட பின் பக்கத்துக்கு வைங்க, முன்னால் இல்லாமல் பின்னால் பக்கமாக வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ நல்லா இறுக்கமாக சுற்றணும். கேப் இருக்கக்கூடாது, எந்த இடத்துலையுமே கேப் இருக்கக்கூடாது. இந்த கம்பி கடைசியில் தெரியுது பார்த்தீங்களா? அந்த இடத்துல கூடுதலாக ஒரு 2 சுற்று சுற்றுங்க. அப்போ நம்ம அதை கையில் நம்ம பிடிக்கும் போது கையை கிளிக்காமல் இருக்கும். கடைசிக்கு வந்தாச்சு. இப்போ அங்கேயும் ஒரு கொஞ்சம் க்ளூ போட்டுக்கலாம். நிறைய போட தேவையில்லை, சும்மா ஒரு லைன் போட்டுக்கோங்க. மறுபடியும் அதை இறுக்கமாக சுற்றிடுங்க கடைசி வரைக்கும்.
இப்போ கடைசியாக எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ரூலை வெட்டி விட்டுறலாம். நம்மளோட ரோஸ் பாருங்கள், அட்டகாசமாக இருக்கு இல்லையா பார்க்குறதுக்கு? அவ்வளோ அழகாக வந்திருக்கு. அவசியம் ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.